என் அம்மாவை காப்பாத்தணும்னு தான் எனக்குள்ள இருந்த எச்சினிய அழிச்சு ஓ சித்தார்த்தி எங்க இருக்கான்னு உனக்கு காட்டின. உன்னால தாண்டி என் எச்சினிய அழிஞ்சிட்டா. காளி வேஷம் போட்டு வேட்டைக்கு போன அந்த ராணியால என் கமண்டலனு செத்து போயிட்டான். இதுக்கப்புறம் அந்த பொம்மையை நான் விட்டு வச்சா என் அம்மாவையும் தமனா உன்னையும் மாமாவையும் அவ கொன்னுருவா. ஏய் பொம்மி, உன் ஆட்டத்தை அடக்குறண்டி. அதுக்காக தான் உன்னை தேடி வந்திருக்கும் மனு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு இன்னைக்கு நடக்க போற நடு இரவு அகோர பூஜையில தான் எனக்கு தெரிய வரும். இப்ப தெரியாதா? அந்த பொம்மையையும் ராணியையும் என்ன செய்யணும்னு என் குரு எனக்கு உத்தரவு கொடுப்பாரு. நீங்க 2 பேரும் போயிட்டு நடு இரவு என்ன பார்க்க வாங்க. ஏய் பொம்மி, இவங்க மத்தியில உயிர் வாழ்றதே பெரிய சாதனையா இருக்கு. தமனா, சீக்கிரம் வா தமனா, இங்க இருந்து போயிடலாம். ஆமா சித்தப்பா, இப்ப போயிட்டு நடுராத்திரிக்கு நம்ம வந்துடலாமா? எனது நடுராத்திரியா? நான் வரல, நான் வரமாட்டேன். என்ன ஆள விடுங்க. சித்தப்பா, இந்த மாதிரி நேரத்துல நீங்களே என் பக்கத்துல எனக்கு உதவியா இல்லைன்னா எப்படி? எனக்கு வேற யாரு இருக்கா சித்தப்பா? ஐயோ தமனா, நீ அக்காவும் இந்த மாதிரி சென்டிமெண்டா பேசி என் சென்டரை வேலை செய்ய விடாம அப்பப்ப பண்றீங்க.